வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் அதிக புரோட்டீன் சத்து நிறைந்த தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புரோட்டீன் தோசைக்கு வேண்டியதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். ஓட்ஸ் 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, எல்லாம் மெசரிங் கப்பில் தான் அளந்துருக்கிறேன். இந்த தோல் உளுந்து 1/2 கப்பு, பாசிப்பயிறு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு. நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இதுலேயே ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தான் போடுறேன், உடைக்காது. நம்ம நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைக்கலாம். அரைக்கும் போது கழுவ வேண்டாம், இப்போவே கழுவிட்டோம். அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். 5 மணி நேரம் ஊறட்டும். இன்னும் 5 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. உடனே ஊற்றலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லேட்டாக ஊற்றுறா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சீக்கிரம் புளிச்சிரும். புளிப்பு டேஸ்ட் வந்தால் நல்லா இருக்காது. நம்ம ஊற்றலாம் வாங்க. ஒன்றுக்கு அஞ்சரிச்சு எண்ணெய் தடவிட்டே ஊற்றிக்கலாம். ஆனால் நைஸாகவே ஊற்ற வரும் பாருங்க. இதுக்கு நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம். அதே உடம்புக்கு நல்லது. புரோட்டீனு, ஃபைபர் கண்டென்ட்னா அதிகமாக இருக்கிற கண்டு நம்ம தோலோடு போட்டு அரைச்சிருக்கிற கண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. தைராய்டு, சுகர் பேஷண்ட்காரங்க, அதே சமயத்தில் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்பு குறையும், அதே சமயத்தில் சத்தும் ஏறும். ஒன்று சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாயிரும். நம்ம வேக வடி திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஒரே அரிசி தோசையே சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வச்சுருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.